ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிசிபிஎன் சேனல் பாரம்பரிய சமையல். நம்ம இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டான எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஸ்வீட்டு மைசூர் பாக். அதை இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். அதுக்கு தேவையான கடலை மாவை எடுத்து நல்லா லைட்டா கருக விடாம சூடு பறக்க வறுத்தெடுத்தாச்சு. நம்ம இன்னைக்கு முக்கியமா நம்ம சீனியில செய்ய போறதில்ல, வெள்ளத்துல தான் செய்ய போறோம். நெய்யிலையும் செய்ய போறதில்ல, எண்ணெயில தான் செய்ய போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேத்துக்கு கலர் அப்படியே கிடைக்கணும்னு வெள்ளத்துல செய்ய மாட்டாங்க, சீனியில செய்வாங்க. ஆனா நம்ம வெள்ளத்துல செய்யும்போது மைசூர் பாக் டேஸ்ட்டும் அதிகமா இருக்கும், நமக்கு ரொம்ப நல்லதும் கூட. இப்ப மாவை நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்தாச்சு. மாவை எடுத்து வச்சுக்கலாம். வெள்ளத்தை காய்ச்சிக்கிடுவோம். தேவையான அளவுக்கு வெள்ளத்தை எடுத்து அதை நல்லா தட்டி ஒரு 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 அளவு எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி ஊத்துறதுக்கு நம்ம எந்த அளவுல வெள்ளம் எடுக்கிறோமோ அதை விட ஒரு அரை டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊத்திக்கோங்க. இப்போ ஒரு கிண்ணத்துல ஒரு அளவு வெள்ளம் எடுக்கிறோம்னா 1.5 கிண்ணம் தண்ணி ஊத்திக்கோங்க. நான் எடுத்ததுல 1.5 கிண்ணம் ஊத்திருக்கேன். கடலை மாவை நல்ல இந்த மாதிரி எண்ணெய் ஊத்தி இந்த அளவுக்கு கொல கொலப்பா கரைச்சிக்கோங்க. இப்ப மாவை கரைச்சாச்சு, வெள்ளமும் கொதிச்சிருச்சு. இப்ப வெள்ளத்தை நம்ம இருத்துக்கறலாம். வெள்ளத்தை இருத்து இப்ப வடைச்சட்டியில ஊற்றி நல்லா கொதிக்குது. இது ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு கொதிக்கட்டும். இப்ப நான் எண்ணெய மாவு கரைக்கிறதுக்கு ஊத்தியாச்சு. இப்போ அதுக்கப்புறம் நம்ம மைசூர் பாக் கிண்டும் போது தேவைக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். அதை இப்ப நம்ம சூடுபடுத்திக்கிடுவோம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சு சைடுல நம்ம சிம்ல வச்சு சூடுபடுத்தி வச்சிருப்போம். ஏன்னா நம்ம மைசூர் பாக்கு கிண்டும் போது இந்த மாதிரி சூடான எண்ணெய் ஊத்தி கிண்டும் போது மைசூர் பாக்குல நல்ல நுரையா நல்லா பொங்கி வரும். அதுக்காக இப்ப வெல்லம் நமக்கு கம்பி பதம் வந்துருச்சு பாருங்க. இந்த அளவுக்கு கம்பி பதம் வந்துருச்சு. இப்ப நம்ம மாவை சேர்த்துக்கலாம். நல்லா இப்ப நல்லா வெல்லம் கொதிச்சு கம்பி பதத்துக்கு வந்துருச்சு பாருங்க. கம்பி பதம் வந்துருச்சு. இப்ப நம்ம மாவை ஊற்றிடலாம். கிண்டிக்கிட்டே இருக்கணும். மைசூர் பாக் நல்லா எண்ணெய இழுத்துட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்பதான் எண்ணெய் ஊற்றிருக்கோம். நல்லா பொங்கி வரணும். அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா பொடிச்சு சிம்லயே கிண்டணும். கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அது 2 ஸ்டாண்ட் ஊற்றிட்டேன். மைசூர் பாக் நல்லா நமக்கு சுருண்டு வருது. இதுல எண்ணெயும் கொஞ்சம் கொஞ்சம் ஓரத்தில் பாருங்க பிரிஞ்சு வருது. இந்த ரேஞ்சில் நம்ம எடுத்துக்கலாம். மைசூர் பாக்க நம்ம சூடா இருக்கும் போதே இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி விட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஆறணும்னே எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம கட் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் சூடா இருக்கு, ஆறட்டும். அதுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்ல மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.